அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நற்செய்தி கூறுபவை தவிர வஹியில் வேறு எதுவும் மீதமில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, நற்செய்தி கூறுபவை என்றால் என்ன என்று நபித்தோழர்கள் கேட்டனர். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல கனவுகள் என்று பதில் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 6990. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வஹியில் மீதம் இருக்கக்கூடியவை கனவுகள் மட்டும்தான் என்பதை விளக்கக்கூடிய ஹதீசுகளில் அந்த கனவுகளில் நற்செய்தி சொல்லக்கூடிய கனவுகள் என்ற விளக்கமும் வந்துள்ளன. அந்த அடிப்படையில் இந்த உபதேசத்திலிருந்து நாம் பெறக்கூடிய விளக்கம் என்னவென்று சொன்னால், வஹியின் மீதம் உலகில் இருக்கிறது என்று சொன்னால் அது நல்ல செய்திகளை கூறக்கூடிய கனவுகள் மட்டும்தான். அதாவது கனவுகள் மூலமாக ஏதேனும் நற்செய்தி நமக்கு கிடைக்க பெற்றால் அது ஒருவேளை நடக்கலாம், நடந்துதான் தீர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட நல்ல நடவடிக்கைகள் தொடர்பான சுப செய்திகளாக வரக்கூடிய நல்ல கனவுகள் வஹியில் மீதம் இருக்கக்கூடியவை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். அது அல்லாமல் வேறு பல ஹதீசுகளில் நல்ல கனவுகள் என்பவை வஹியில் 48 ஒரு பங்கு என்றும் 60 ஒரு பங்கு என்றும் விளக்கங்கள் வந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் நல்ல கனவுகள் மூலமாக கிடைக்க பெறக்கூடிய நற்செய்திகளின் அடிப்படையில் அந்த நல்ல செயல்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றன என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கனவு வந்துவிட்டது, எனவே நாம் கனவில் எந்த நல்ல விஷயத்தை கண்டோமோ அது நடந்தே தீரும் என்று முடிவுக்கு வந்துவிடக் கூடாது. நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அந்த நற்செய்தியை சொல்லக்கூடிய நல்ல கனவுகள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நல்ல கனவுகள் சம்பந்தமாகவும் நற்செய்தி கூறக்கூடியவை என்று வரக்கூடிய ஹதீசுகள் மூலமாகவும் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தி. அல்லாஹ் தெளிவான விளக்கத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்வானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.